ஸோ மக்களே வணக்கம், நான் உங்கள் சுந்தர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? இந்த இன்ட்ரோ பார்த்து ரொம்ப நாள் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம இங்கே ஜாக்கெட்டெல்லாம் போட்டு இங்கே கிளம்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டப்பாடி போகிறோம், கேரளா. அது என்ன அப்படின்ட்டு நான் போக சொல்கிறேன். அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நேராக மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையத்துலேருந்து அட்டப்பாடி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் வருது. கோயம்புத்தூர் போயும் போகலாம், பட் ஆனால் அது சுற்று டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 காலாச்சு. கிளம்ப வேண்டியதான், ஏன்னா நான் மட்டும்தான் போகிறேன். ஆக்சுவலாக அப்பா வர்ற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து இல்லை நான் வரல, கிலோமீட்டர் அப்புறம் அப்படியே ஊட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னேன். ஊட்டியெல்லாம் நான் வரமாட்டேன், அதுக்கு மட்டும் நான் வரேன் அப்படின்னாரு. என்னால் அதுக்கு மட்டும் போயிட்டு வர முடியாது. சப்போஸ் ஊட்டி போக முடியலன்னா கோத்தகிரி வரைக்கும் அதை நான் போயிட்டு வருவேன். ஓகேங்க, நான் இன்ட்ரோலே எல்லா வளவலம் பேச ஆரம்பிக்கல. இருட்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறேன். ஓகேங்க, நம்ம அப்படியே பைக் ஓட்டோட லாக் பண்ணலாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கையில் வேறு காசு இல்லைங்க, அக்கௌண்ட்லேருந்து ஒரு 200 எடுத்துகிட்டு போகிறேன். இது எல்லாம் அக்கௌண்ட்டில் இருக்கட்டும். மேலே டவர் இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ரூட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக விஜயமங்கலம், அங்கே ஒரு பாரத் பங்க் இருக்கும். அங்கே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு சரளையும்பாங்க. விஜயமங்கலத்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் ஈரோட்டில் அந்த பெருந்தூர் சைடு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே சரளைக்கிட்ட போய் பெட்ரோல் அடிச்சுட்டு, ஏன்னா நான் பாரத் மட்டும்தான் போடுவேன், உங்களுக்கே தெரியும். தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து என்னென்னா, அது நான் வண்டி வாங்கினதுலேருந்தே, நம்ம ரெமோ வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி பாரத் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது ஏன்னா நிறையா பேர் ஒரே பங்கில் போடுவாங்க, ஒவ்வொருத்தங்க வேறு பங்கில் போடுவாங்க. பட் என்னென்னா ஒரே பங்கில் போட்டால் மைலேஜ் நல்லா கொடுக்கும், இன்ஜின் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். சரி போட்டுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா நான் பழைய வண்டி வச்சுருந்த அந்த ஹோண்டா ஷைன் பழசம் என்னோடது, செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினது. அது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட பாரத் மட்டும்தான் போடுவேன். அப்போ வந்து நம்ம சொல்லிப்பாளையம் பெருந்துறை போகிற வழியில் ஒரு பங்கு இருக்கும். அந்த பங்க் வந்து அப்போ இல்லை. நான் அதுக்கோசரம் பெருந்துறை போய் போட்டு வருவேன். 400 ரூபாய்க்கு போட்டால் அந்த வாரம் பூரா வந்துடும். அப்படி போய் போட்டு வருவேன் நான், பங்க் இல்லாமல். அந்த பங்கில் தான் போடுவேன் அப்படின்ட்டு. இங்கேருந்து நேராக விஜயமங்கலங்க. விஜயமங்கலத்து நேர் ஏறினா அவனாசி போய் கீழே இறங்கி மேட்டூர் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு போகணும். மேட்டுப்பாளையமே போகிறதில்ல, காரமடையிலேருந்து ரைட் எடுத்து போகணுங்க. ஆனைக்கட்டியோ ஆனைமுடியோ ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டு, அதை தாண்டி தான் நம்ம கேரளாக்குள்ளே போகணுங்க. எனக்கு என்ன இப்போ பயமாக இருக்குன்னா, தனியாக போகிறோம், எனக்கு அதுதான் கேரளாக்குள்ளே ஃபாரஸ்ட் வேறு. பார்த்துக்கலாங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போகலான் இருக்கேன். பட் ஆனால் அந்த பங்கில் இருக்குமான்னு தெரில. ஹெச்பியில் வேணால் ஸ்பீடு இருக்கும், பவர் இருக்கும். என்னன்னு தெரில. லெஃப்ட் சைடு காது வேறு அடைக்குதுங்க ஹெல்மெட் போட்டால். ஐயோ, உள்ள மாட்டி குழம்பு மீன் முடிச்சடும் தப்பிச்சா கோடி அழகுல. என்னடா திடீர்னு பாடுற அப்படின்னு கேட்காதீங்க, ஹெட்செட்டில் பாட்டு ஓடிட்டுருக்குது. நிறுத்திடுவோம். பெட்ரோல் போடுற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 200 ரூபாய்க்கு அடித்தேன். ஏன்னா அப்போ தான் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இவர் என்எஸ் கேப்டன் வீட்டுக்கு லேப்டாப் கொடுக்க போயிருந்தேன். அவர் லேப்டாப் தான், அது நான் தான் வச்சுருந்தேன் மூணார் போயிட்டு வந்ததுலேருந்து. அது கொடுக்கலான்னு போனேன். போயிட்டு வரும்போது 200 ரூபாய்க்கு அடித்தேன். அதில் தான் ஓடிட்டுருக்குது. எல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்குது இந்த ரோட்டில். இப்படியெல்லாம் இருக்காதே. பெட்ரோல் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு கட்டிச்சா கரெக்டாக இருக்குங்க. 820 ரூபாய்க்கு கட்டிக்கணும். லிட்டர் அடித்தா போயிட்டே வந்துடும், அதெல்லாம் கன்ஃபார்ம் வந்துடும். நம்ம வண்டி நம்ம ரெமோலாம் மைலேஜ் தாறுமாறாக கொடுப்பாப்புல, நம்ம கரெக்டாக ஓட்டணும். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் இந்நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க.
பட் ஆனால் கேரளாவில் சரியாக நம்மளை நிறைய பேர் கேரளா போக வேண்டாம்னாங்க. இப்போ என்எஸ் கேப்டன் அப்பா இருந்துட்டு என்னன்னாரு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, இன்னும் 2 மாதம் கழிச்சு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் அந்த முந்திரி கொட்டையாட்ட ஏறிட்டு போயிட்டுருக்கிறேன். நான் அந்த வியூ பாயிண்ட் வந்து இந்த வீடியோஸ் வந்து எப்போயோ சேவ் பண்ணி வச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு அந்த பழைய ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போதே சேவ் பண்ணி வச்சிட்டேன். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது அந்த கிளைமேட்டுக்கு அந்த வியூ பாயிண்ட் அப்படி இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. அதனாலே சரி போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குங்க. மன்னார்காடு போக வேண்டாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மன்னார்காடில் அந்த ஒரு பாலம் ஒன்று இருக்கும், அந்த ரிவர் பக்கத்துலேயே பாலம் ஒன்று இருக்கும், அங்கே அது ஒன்று போக முடியுமான்னு பார்க்கலாம். அந்த பாலத்தை தாண்டி தான் அந்த ஹில்ஸ் ஏறும்போது அந்த வியூ பாயிண்ட் இருக்கும். காட்டுறேன் வாங்க. பட் ஆனால் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17. இன்னும் 3 வீடியோஸ் வேறு. நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இல்லை, வீடியோஸ் பார்க்குறது வந்து 3 வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாதுங்க, நான் ஏதோ குழப்பி ஏதோ ஒன்று போட்டுட்டாலும் போட்டுவிட்ருவேன். பார்க்கலாங்க இது எத்தனை எபிசோடாக போட முடியுன்ட்டு. இந்த பக்கம்தான் பங்க் இருக்கும். முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து ரைட் ஏறணும்னா இங்கே வந்து திரும்பிக்கலாம். ஐயோ, காற்று அடைக்கிறங்காட்டிக்கு வண்டி சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க. மை காட், காது அடைக்குது. ஸ்பீடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, ஃப்ரண்ட்டில் டயர் வேறு ஆஃப் கண்டிஷனுக்கு தேஞ்சிருச்சுங்க. அது வேறு இன்னும் இந்த வருஷம் கடைசியில் மாற்றலான்ட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் வந்தால் பார்க்கலாம். ஸ்பீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்புறம் நார்மல் தான் போட்டு போகணும். யா, ஸ்பீடு இருக்குங்க. ஸ்பீட் இல்லை, டீசல் தான் இருக்கு. நான் ஸ்பீட் பெட்ரோல் இல்லைங்களா? சரி, 850 ரூபாய்க்கு 820 ரூபாய்க்கு போடுங்க. ஸ்பீடு இன்னொரு 5 கிலோமீட்டர் போகணும். புரியல. 5 கிலோமீட்டர் போகணும். 5 கிலோமீட்டர் போகுமா? இல்லை பெட்ரோல் இருக்குது. சரி, இந்த பக்கம் போகணும் நான். இல்லை, நார்மலே போட்டுருங்க. 820 தான். அங்கே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தானே சொல்கிறீங்க? அங்கே தானே சொல்கிறீங்க? பெருந்தூர் இல்லை, டைப் பஸ்ஸில் வரணும் தான் அங்கே கிடைக்கல. இல்லைன்னா பெருந்தூர் கிடைக்கலாம். அதான் பெருந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. அண்ணா, ஹாட்ஸ்பாட் இருக்குங்களா? நெட்வொர்க் டவுன்னு வருது. ஸோ மக்களே, ஒரு வழியாக பே பண்ணிட்டேங்க. எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் மண்டைக்காய வச்சுட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி முன்னாடி ஆனதில்லைங்க, எதுலேயுமே பேமெண்ட் ஆகலை. என்னடா அது, நமக்கு வந்து சோதனை. ஒரு பக்கம் 800 ரூபாய்க்கு பெட்ரோலோட அரிச்சிட்டேன். அடங்க உக்காம எனக்கா அல்லு இல்லை. அட இந்த டைமில் நான் எங்கள் அப்பாவோட ஏடிஎம் எங்கள் அம்மாவோட ஏடிஎம் ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்குது.
சரி அந்த ஏடிஎம் அந்த மிஷின் அந்த கார்டு சொருவியாவது எடுக்கலான்னு பார்த்தா அதுலேயும் வரல. ஐயோ எடக்கா பயங்கரமான மண்டை காஞ்சிருச்சு. ஐயோ சாமி. நான் அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்புறம் இந்த டைமுக்கு என்எஸ்கார்ட்டு கால் பண்ணி பாவம் அந்த மனுஷனை தூங்குறவங்க போய் எழுப்பி விட்டு, ப்ரோ இந்த மாதிரி சர்வர் டவுன் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. இல்லை ப்ரோ இந்த டைமுக்கு அப்படி தான் பண்ணோம், நீங்கள் ஃப்ளைட் மோடில் போட்டு ஃபோன்பேல பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஃபோன்பேல தான் பண்ணி விட்டேன். ஐயோ கொஞ்ச நேரத்தில் இல்லைங்க எப்போ. அது நான் அக்கௌண்ட்டை கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். எனக்கு இந்த மாதிரி முன்னாடி ஆகியிருந்தா சரி இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி தெரியல எனக்கு. ஆமே அப்பா இப்போ தான் தெரியுது அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் போய் பேங்க்கில் போயிருந்தா என்ன ஆகுன்ட்டு. அவர் ஒரு பக்கம் என்னை திருன்னு முழிக்கிறாரு, தம்பி என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாரு. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஓ இது ஏதோ பெரிய வேலையாப்போ. நல்ல வேலை ஃபோன்பேல ஆயிடுச்சு. விடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. சனி ஞாயிறுனா கொஞ்சம் இப்படி தான் பங்க்லேயே இருந்தானே அப்படி தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி யாருக்கா அடிக்கடி ஆகும்பா அப்படின்னாரு. 800 அடிச்சிட்டேன். போயிட்டு வர்ற வரைக்கும் பெட்ரோல் பிரச்சனை இல்லை. இந்த சாப்பாட்டுக்கு மற்ற செலவுக்கெல்லாம் கையில் ஒரு 200 வச்சுருக்கேன். 200-300 கிட்ட இருக்குது. எங்கள் அம்மா ஒரு 100 சில்லறையாக கொடுத்தாங்க, 10-20 நோட்டா அது இருக்குது. சரி எல்லா காசும் ஏன் எடுக்கணும் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு நான் பார்த்தேன். இது என்னன்னா ஐயோ இந்த மாதிரி யாருக்காவது ஆயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. என்னப்பா அது அவர் அப்படி ஸ்கிட் அடிக்கிறாரு. அந்த வேன்காரர் பார்க்கணும் நீங்கள். மேப் போட்டுக்கலாங்க. அட்டப்பாடி ஓ 128 கிலோமீட்டர். நான் மட்டும் போகிறேன் என்ன போதும். எனக்கு டக்குன்னு மைண்டே வேலை செய்யலை. ஃப்ளைட் மோடில் போட்டு இது பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஆகும், சரி ஓகே ரைட்டு அப்படிங்கலாம். ஏடிஎம்லேருந்து எடுக்கிறதுக்கும் இது பண்ண முடியல. நான் எங்கள் ஏரியா ஏடிஎம்லேருந்து 200 எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இத்தனைக்கு அது என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்தேனா இல்லை எங்கள் அம்மா அக்கௌண்ட்லேருந்து எடுத்தேன். சரி அது கூட சரிங்களாங்க. இங்கே அவர் மிஷினில் போட்டால் டிக்ளைன் வருது. எல்லாத்துலேயுமே காசு இருக்குது. எடுத்த எங்கள் அம்மா ஒரு பக்கம் அசிங்கமாக கேட்கும், எங்கள் அப்பா ஒரு பக்கம் அசிங்கமாக கேட்பார். ஆனால் அது கூட என் அக்கௌண்ட்லேருந்து நான் போட்டு விட்டுறேன், அதனால் அர்ஜென்ட்டுக்கு எடுத்துன்னு சொல்லிடலாம். இங்கே டிக்ளைன் வருது. என்னடா அது கருமோ, அது என்னடா தர்மேந்திரா இது 3 கார்டுமே டிக்ளைன் வருது. ஐயோ என்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்குது. பேங்க் ஆஃப் இது என்ன இந்தியா ஓவர்சீஸ் ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்குது. இன்னொன்று பழைய பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒன்று இருக்குது. அது ஏடிஎம் கார்டு இல்லை, அப்ளை பண்ணி வரல. அது அந்த பேங்க்கில் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. கடைசி வரைக்கும் ஏடிஎம் கார்டு வரவே இல்லை. அப்புறம் போங்களா நீங்களும் உங்கள் பேங்க் வந்துட்டு அப்புறம் இந்தியா ஓவர்சீஸில் போய் புதுசாக ஓப்பன் பண்ணோம். எங்கள் அம்மாவுக்கு இந்த 1000 ரூபா மாதம் வர்றது வந்து போட்டுவிட்டோம். அது ஓப்பன் பண்ணி ஒரு வாரத்துலேயே வந்துடுச்சு. அக்கௌண்ட் புக்கு 3 நாள்லேயே வந்துடுச்சு. அப்புறம் சரின்ட்டு நானும் போய் இந்தியா ஓவர்சீஸில் ஓப்பன் பண்ணிட்டோம். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பட்டப்பாடு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதோ அதை ஃபில்அப் பண்ணுறது ஐயோ அந்த பாடம் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14:55 ஆகிடுச்சு. அங்கேயே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க கூகுள் பே பற்றி, ஃபோன்பே பற்றி. அக்கா மவனே ஐயோ பீஸ்ஃபுல்லாக ரைடு ட்ரிப்பு போகலான்னு பார்த்தா இந்த டைமுக்கு போட்டு உழப்புன்னு உழப்புறாங்க. இட்ஸ் ஓகே, எல்லாம் ஒரு அனுபவம் தானே.
கிளைமேட் லைட்டாக குளிர் அடிக்குது. பெட்ரோல் 4-5 பாயிண்ட் ஏறி இருக்குது. 6 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ 1 பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. டேங்க் ஃபுல் பண்ணல, அதனால் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் அன்றைக்கி ஆடி 18க்கு பார்த்தீங்கன்னா பிஆர்எல்ஸ் போகும்போது அன்றைக்கி 750 ரூபாய்க்கு அடித்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுச்சு. ஓட்டிட்டேன், அத்தனை கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டேன். ஓட்டியுமே கரெக்டாக வீட்டுக்கு வந்துருச்சு. இது என்ன ஒரு 250-300 கிலோமீட்டர் வருமா? அதெல்லாம் சால்ட்டாக வரும். ஆனால் என்ன, அது அப்பா கூட போனேன், ஸ்லோவாக போனேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்த்துக்கலாம். இந்த ரேஞ்செல்லாம் நம்பவே கூடாது. ரேஞ்ச் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி காமிக்கும். ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் இஸ் அப்படி தான் இருக்கும். கோயம்புத்தூர் போகலான்னு பார்த்தேன். கோயம்புத்தூர் போனால் அது கொஞ்சம் தூரம், ஒரு 8-10 கிலோமீட்டர் வச்சு வருது. அது வழியே வேறு. மேட்டுப்பாளையம் போய் போகிறதில்ல, அது எங்கேயோ இப்படி போய் போகிறது, மேட்டுப்பாளையம் போய் போகிறது, இப்படி போய் போகிறது. அதனால் சரின்ட்டு அப்படியே போயிட்டேன். மேட்டுப்பாளையம் பக்கமே போகலாம். சரி, வரும்போது கோத்தகிரி போகலாம். கோத்தகிரி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில் அடிச்சதுன்னா டிசப்பாயின்மெண்ட்டுங்க, சரியான டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி இருக்க ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம திம்பம்லேயே பார்த்தாச்சு, அந்த மாதிரியே இருக்குது. பட் ஆனால் அந்த டர்னிங் வந்து அந்த ஹில்ஸில் வந்து நான் இன்னும் அந்த ஹில்ஸில் ஏற்றலை. அதுவும் இல்லாமல் ஸ்டேட் டு ஸ்டேட்டு சோலோவாக போகிறோம். அது வேறு ஒரு பக்கம் திக் நிமிடங்கள்லாம் இருக்குது. ஓகேங்க, நான் விடிஞ்சதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ மக்களே, இந்த பங்கை பார்த்துக்குங்க. இந்த பங்கில் தான் பார்த்தீங்கன்னா போன தாட்டி ஊட்டிக்கு போகும்போது நானும் எங்கள் அப்பாவும் ரெஸ்ட் எடுத்தோம். ஐமீன் அங்கே தான் பிரேக் எடுத்தோம். அங்கே தருது பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அட்டப்பாடிக்கு இன்னும் 67 கிலோமீட்டர் இருக்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:55 ஆச்சு. ஐயோ, இந்த டைமில் வர பூச்சி எல்லாம் அடிக்குங்க கண்ணில். எனக்கு என்னமோ மிஸ்டு டவுட்டு தாங்க. அங்கங்கே மேகமெல்லாம் தெரியுது. என்னமோங்க, நம்மளுக்கு தான் ராசியே இல்லையே. மிஸ்ட்டுக்கும் நம்மளுக்கும் ஃபாகுக்கும் நமக்கும் ராசியே இல்லை. இன்ஸ்டா ஸ்டோரி வேறு ஒன்று போடணும். இந்த ரோட்டில் அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. மேட்டுப்பாளையம் ரூட்டு பிடிச்சி போயிட்டுருக்குறோம். மேலே பாருங்கள், மேட்டுப்பாளையம் பஸ்ஸு போகுது. முன்னாடி மேலே போட்டிருக்கு மேட்டுப்பாளையம், மன்னூர், கருமத்தாம்பட்டி, மங்களம், திருப்பூர். நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல, டீ கூட குடிக்கல, தண்ணி கூட குடிக்கல. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். அருள்நிதி அண்ணாவோட ஒரு படம், அந்த அது ஏதோ அந்த ஊட்டி டு கோயம்புத்தூர் ஒரு பஸ் படம் சூப்பராக இருக்கும், த்ரில்லிங்காக. எனக்கு இப்போ ஊட்டினாவே இப்போ அந்த படம் தான் ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கல, பட் ஆனால் ஒரு காவாசிலேருந்து பார்த்தேன். நைட்டு இப்போ 1 மணி வரைக்கும் நானும் எங்கள் அம்மா உட்காந்து பார்த்தோம். கடைசியில் என்ன தாண்டா ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி யாருக்காவது ஆகுமான்னு தெரில. பட் ஆனால் இப்போ எனக்கு கோத்தகிரி அந்த ஊட்டி ரூட் போகும்போதே ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது. அந்த படம் பார்த்ததுலேருந்து. படம் பேர் தெரிலங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணி. அங்கே பாருங்கள், மேகம் தெரியுதா? அங்கே தெரியுது, நம்ம போகும்போது இருந்தால் தானே.